ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வெப்சைட்டை ரீடிசைன் பண்ண போகிறோம். யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. மதன் கௌரி ப்ரோவோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட வெப்சைட்டை தான் ரீடிசைன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரிலனா ஸோ மதன் கௌரி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வெப்சைட்டை தான் யூஐ ரீடிசைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி யூஐ வந்து ப்ராப்பராக தான் இருக்குது. ஒரு சில இஷ்யூஸ் வந்து என்னால் பார்க்க முடியாது, யூஐ டிசைன் இஷ்யூஸ். ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மாடர்னான லுக்கை வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் டேரெக்டாக நம்ம போயிட்டு என்ன இஷ்யூ இருக்குது, அதை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி பிரதருடைய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட வெப்சைட்டு. இதில் உள்ளே வந்தோடனே ஹீரோ செக்ஷன் நமக்கு இதுதான். இங்கே வந்தோடனே எனக்கு வந்து கன்ஃபியூஸாக ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 விஷயம் தான். இப்போ இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். டாப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கலாம். இதை வந்து கீழே கொடுத்துருக்கலாம். பட் இதுவுமே மெயின் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து எனக்கு என்ன ஆக்சுவலாக இந்த ஒரு வெப்சைட்க்கு வந்தால் என்ன எனக்கு கரெக்டான ஒரு அந்த கண்டெக்ஸ்ட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து ஹீரோ செக்ஷனை வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி ஸோ இந்த ஒரு ஏஜென்சி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. பிகாஸ் எனக்கு இது வந்து ஒரு 60% ஆஃப் ஸ்க்ரீன் வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு. இது வந்து ஒரு 40% தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. எனக்கு இதுதான் வந்து ஒரு மெயின் ஹைரார்க்கியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எனக்கு இந்த இடத்துல தேவைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக ஹீரோ செக்ஷனில் இந்த ஒரு கண்டென்ட் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நான் வந்து கீழே ஒரு அனிமேட்டட் கேரவுசல் அந்த மாதிரி வந்து போட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் கிளிக் டு ஆக்ஷன். சிடிஏ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ இங்கே இருக்குது, பட் எனக்கு இது ஒரு பட்டன் மாதிரி ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஹோவர் பண்ணுறப்போ எனக்கு இந்த ஒரு டெக்ஸ்ட் கலர்லாம் மாறுது. பட் ஒரு ப்ராப்பரான கலர் மாறினா பரவாயில்ல. ஒரு பேக்ரவுண்ட், இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் வந்து ஹோவர் பண்ணுறப்போ சேஞ்ச் ஆனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஹோவர் பண்ணுறப்போ எனக்கு இது மாறுது, கொஞ்சம் ப்ராப்பரான விஷுவல் எஃபெக்டை வந்து கொடுக்கல. ஸோ ஹீரோ செக்ஷனை நம்ம மெயினாக ரீவாம்ப் பண்ணணும். அண்ட் இங்கே பாருங்கள் அவங்களோட ரீசன்ட் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா முருகன் இட்லி கடை, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மூவியோட ப்ரொமோஷன். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சூப்பர். பட் இதையுமே நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனல் வேல வந்து நம்ம வந்து காமிக்கலாம், அந்த மாதிரி சைடில் இல்லாமல். அண்ட் இதில் பாருங்கள் எனக்கு இந்த சவுண்டை வந்து நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வெறும் விஷுவல் வீடியோ மட்டும்தான் தெரியுது. எனக்கு ஆடியோ வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ளே பண்ணுறோன்னு நினைக்கிறனால என்னால் ப்ளே பண்ண முடியல. ஸோ அது கிளிக் பண்ணனா எனக்கு வேறு பேஜ் 404 பேஜ் போகுது. ஸோ அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வெறும் இந்த வீடியோ மட்டும் பார்த்தோன்னா எனக்கு புரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஆடியோ கேட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேபி அது ஒரு வெப்சைட்க்கு வந்தோடனே ஆடியோ ப்ளே ஆனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் ஒரு ப்ளே பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க, இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து குட்டியாக ஒரு அபவுட்டஸ் பேஜ் வந்து இருக்குது. அவங்களோட ஹெம்சோலாஸ் பார்த்தோன்னா ஒரு அபவுட் பேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து அவங்களோட சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வீசஸ்மே எனக்கு ஓகே தான். பட் இதை நான் எப்படி ஒரு கன்சைஸ் பண்ணி நான் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் எனக்கு கேட்டகரி பண்ணி நான் வந்து ஒரு சின்ன சிப்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் லேர்ன் மோர் கொடுத்தாலும் எனக்கு ஒரே பேஜுக்கு தான் வரப்போகுது, லேண்டிங் பேஜுக்கு. ஸோ அதனால் எனக்கு இந்த லேர்ன் மோர் இதெல்லாம் தேவை கிடையாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ SEO டிஜிட்டல் மார்க்கெட், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன வச்சுருக்காங்களோ அதெல்லாம் ஒரு கேட்டகரி பண்ணி அதில் இந்த டைட்டில்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இவங்க ஒர்க் பண்ணுற பிராண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அபவுட்டஸ் பேஜாக கன்சிடர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுற பிராண்ட்ஸை வந்து ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அனிமேஷன் சூப்பராக இருக்குது. அவங்களோட ப்ராசஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெல் அண்ட் குட். இதெல்லாம் நம்ம பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அண்ட் கெட் இன் டச்சில் வந்து நான் பார்த்த இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெறும் டெக்ஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஐக்கான் கொடுத்துருந்துருக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல டைமிங், இந்த இடத்துல ஒரு மெயில் ஐக்கான், இந்த இடத்துல ஒரு காண்டாக்ட் ஐக்கான், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் மெயினாக எனக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபாண்ட் வெயிட்டை வந்து வெறும் போல்டு பிளாக்காக யூஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு பதிலாக போல்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கும் ஒரே வெயிட்டு, இதுக்கும் ஒரே வெயிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே பெரிய பெரிய டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப போல்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு தீமாக இருந்தாலும் பட் கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஹைரார்க்கின்னு ஒன்று கொண்டு வந்துருக்கலாம். அல்லது இதை மட்டும் நமக்கு ஒரு ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ட்வீக் பண்ண போகிறோம், ரீடிசைன் பண்ண போகிறோம் யூஐ மட்டும். ஸோ அதுக்கு தேவையான மிட் ஃபைடலிட்டி வயர் ஃப்ரேம் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை காமிக்கிறேன் நான் போயிட்டு ஃபிக்மாவில். ஸோ டிசைன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை prismdesign.in. ஸோ நம்ம மாடர்ன் லுக்கிங் லேண்டிங் பேஜாக இருக்கட்டும், மாடர்ன் லுக்கிங் இ-காமர்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ லேண்டிங் பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் லேண்டிங் பேஜ் 4500 rupeesலேருந்தே நம்ம கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாடர்ன் லுக்கிங் டிசைன், யூஐ டிசைனோட ஒரு லேண்டிங் பேஜ் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா prismdesign.in வெப்சைட் போயிட்டு கான்டாக்ட் ஃபார்மில் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை ஷேர் பண்ணுங்க.
பண்ணுங்கள். ஸோ நானே ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏற்ற சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு லேண்டிங் பேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்கன்னா prismdesign.in வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மிட்-ஃபைட் வயர் ஃப்ரேம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் டிசைன்ஸை வந்து பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்மாவில் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு மேபி நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி லேண்டிங் பேஜ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃப்ரீலான்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால நான் வந்து இதை பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மாடர்னான ஒரு ஹீரோ செக்ஷனை வந்து கொண்டு வந்திருக்கேன், ஒரு மாடர்னான நேவிகேஷன் பார். ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு நேவிகேஷன் பார் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மெயினாக லெட்ஸ் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு சிடியை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக லேண்டிங் பேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், லீட்ஸ் வந்து கொண்டு வரது, அவங்களோட கஸ்டமர்ஸை வெப்சைட்க்கு கொண்டு வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பில்ட் பண்ணால் அவங்க வந்து அவங்களோட சர்வீஸை வந்து அவைல் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான பட்டன், மெயின் பட்டனும் நான் இங்கே கொடுத்துட்டேன், லெட்ஸ் கனெக்ட்னு சொல்லிட்டு. இதில் எக்ஸ்ட்ரா ஐகான்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். அண்ட் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சிடிஏ பட்டன், ஒய்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன். ஸோ இது நாங்கள் எதுக்கு எம்சோலாஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே ஒரு ட்ரஸ்ட்டுக்காக ரேட்டட் இவ்வளோ கிளைண்ட்ஸ் வந்து ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்க இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ இந்த இடத்துல ஒரு இது. ஸோ இதை நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அவங்க ஒர்க் பண்ணுற பிராண்ட்ஸை வந்து இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வீடியோ இருக்குல்ல, ஸோ இந்த வீடியோ ப்ளே ஆகுதுல்ல. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் வேலை காமிக்கிறதுக்காக நான் ஒரு ஆப்பிளோட காம்பனண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்பிள் அவங்களோட வெப்சைட்டில் இந்த மாதிரி காம்பனண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நான் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஃபைன் தான். இங்கே வந்து நமக்கு அந்த ஆடியோக்கான ஐகான் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை நம்ம டிசைன் பண்ணுறப்போ நம்ம வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இடையில நான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட சர்வீஸை வந்து நான் வந்து இந்த மாதிரி காமிக்கலாம், ஒரு பென்டோ லேஅவுட்டில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிட், இப்போ ஃபிக்மாவில் வந்து கிரிட் லேஅவுட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ப்ராசஸை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களோட ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபவுட்டஸ், ஒரு குட்டியான ஒரு சின்ன அபவுட்டஸ் பேஜ். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் த்ரூ ஆக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்கோம் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிமோனியல், சுந்தர் பிச்சை, மார்க் ஜக்கர்பர்க், ஜொமேட்டோட சிஇஓ, ஸோ எல்லாரையும் வச்சு இது ஒரு மினிமலான ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ வீடியோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். உட்காந்து ரீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு FAQ செக்ஷன், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸை வந்து நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபூட்டர் வந்து வந்துடுது, ஒரு சின்ன மினிமலான ஒரு ஃபூட்டர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து பண்ண ஒரு மிட் ஃபைடலிட்டி வயர் ஃப்ரேம். ஸோ இதை நம்ம ஒரு ஹை ஃபைடலிட்டி வயர் ஃப்ரேமாக நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அதாவது ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் வித் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட், இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு நேவ் பார், ஒரு ஹீரோ செக்ஷனில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு ப்ராப்பரான ஒரு டெக்ஸ்ட்டோட, அண்ட் அவங்க ஒர்க் பண்ணுற பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட ஒர்க்ஸ் என்ன ஒர்க்ஸ்ன்னு சொல்லி இங்கே இருக்குது. அண்ட் ஒரு ஷார்ட் மெட்ரிக்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஃபார் பில்டிங் ட்ரஸ்ட்காக. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு க்ளீனான ஒரு மாடர்னான ஒரு அந்த நியூன் பென்டோ கிரிட்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒன் ஷார்ட்டான ஒரு அபவுட்டஸ் பேஜ். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா கிளிக் த்ரூ ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டோட டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஒரு மாடர்ன் லுக்கிங் ஃபூட்டர். ஸோ இவ்வளோ தான் நான் பண்ண டிசைன். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன் நல்லா இருக்கா, இல்லை பழைய டிசைனே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களானும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு குட் லுக்கிங், மாடர்ன் லுக்கிங் UI டிசைன் லேண்டிங் பேஜ் வேணும் உங்களோட பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிஸ்னஸ் ஆர் போர்ட்ஃபோலியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் prismdesign.in வெப்சைட்கான லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கான்டாக்ட் அஸ் ஃபார்மில் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை ஷேர் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நானே ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அவங்கள வந்து ரீச் அவுட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமுக்கு எப்படி ஒரு UI டிசைனில் ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Gunal.